Welcome back, Makle. You are listening to episode 60 of Goody Story with me, Satish. ஒரு நாட்டோட அரசர் ரொம்ப கோபமானவராகவும் எல்லா இடத்து மேலேயும் கடுமையாகவும் இருக்கார். புத்தருடைய அட்வைஸஸை ஃபாலோ பண்ண பிறகு ரொம்ப சாந்தமாயிடுறாரு. எந்த ஒரு பிரச்சனைக்குமே போகாமல் யார் என்ன பண்ணாலும் ரொம்ப கேஷாக விட்டுறாரு. இதுவே அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது. அந்த அரசர் புத்தரை பார்க்க போகிறாரு. நான் உங்கள் அட்வைஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட நாடு ரொம்ப செழிப்பாக இருந்தது. நான் கோபமாக இருந்தாலும் என்னுடைய நாடும் என்னோட மக்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் கரெக்டாகவும் இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு நான் என் கோபத்தை விட்டு எல்லாத்தையும் ரொம்ப சாந்தமாக ரொம்ப கேஷாக எடுத்துக்கிட்டேனோ யாருமே நான் சொல்கிறத தெளிவாக கேட்க மாட்டேங்கிறாங்க. என் மேலே இந்த பயமே எல்லாத்துக்கும் போயிடுச்சுன்னு சொல்லி அந்த அரசர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவருக்காக புத்தர் ஒரு சின்ன கதையை சொல்கிறாரு. ஒரு ஊரில் ஒரு பாம்பு, ரொம்ப கடும் விஷமடைய ஒரு பாம்பு, கிராமத்தில் யாரை பார்த்தாலும் கொத்தும். அந்த பாம்பு நிறைய பேர்த்த கொத்திருக்கு. ஸோ அதனால் அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு யாருமே கிட்ட போகவே மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த வழியாக போயிருக்காரு. அந்த ஊர்க்காரங்களாம் சொல்கிறாங்க, அந்த வழியாக போகாதீங்க, அதில் கடும் விஷமுடைய ஒரு பாம்பு இருக்குது, கண்டிப்பாக எல்லாத்தையுமே கொத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் என்ன சொன்னாலும் அந்த முனிவர் அந்த புற்று நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. பாம்பு உடனே சீறிட்டு வெளியே வருது. பாம்பு அந்த முனிவரை கொத்த போகும்பொழுது அந்த முனிவர் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த பாம்பு ஷாக்காகி கேட்குது, என்னை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுவாங்க, நீ என்ன நான் கொத்த வரும்போது கூட சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கணம் என்னுடைய உயிர் பிரிஞ்சாலும் எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஏன்னா பிறப்பும் இறப்பும் நம்முடைய கையில் கிடையாது. ஆனால் நீ தான் இங்கே வர எல்லாத்தையுமே கொத்தி கொண்டுட்டு இருக்க, அது எந்த வகையிலும் சரியாகவே இருக்காது அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறத கேட்டு பாம்புக்கு மனசு மாறிடுச்சு. அடுத்த நாளிலிருந்து நம்ம யாரையுமே கொத்தவே கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்குது. அடுத்த நாளிலிருந்து பாம்போட வாழ்க்கையே மாறுது. பாம்பல் இருந்த பயம் அந்த ஊரில் யாருக்குமே இல்லாமல் அந்த பாம்பு பொம்மை மாதிரி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுங்காக சாப்பிட முடியாமல், சாப்பாடு கிடைக்காம அந்த பாம்பு ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்திருக்கு. ஒரு வாரம் கழித்து அந்த முனிவர் அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்திருக்காரு. அப்போ அந்த பாம்பை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டார். எப்படி இருந்து நீ இப்படி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சொன்னதை கேட்டு யாரையும் கொத்தாமல் இருந்தனால தான் அந்த நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி பாம்பு சொல்லும்பொழுது முனிவர் சொல்கிறாரு, நான் உன்னை மற்றவங்களை கொத்த வேண்டாதான் சொன்னே தவிர யாராவது உன்னை அடிக்க வந்தால் சீராமல் இருக்கணும்னு சொல்ல கிடையாது. சீரணுங்கிறது உன்னுடைய தற்காப்பு கலை. அந்த தற்காப்பை யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால தான் நீ இந்த நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி முனிவர் அந்த பாம்பு கிட்ட சொல்கிறாரு. கொடுக்குற அட்வைஸை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கதையை சொன்ன புத்தர் அந்த அரசர்கிட்ட கேட்குறாரு, இப்போ யார் மேலே தப்பு, யார் எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, இன்னும் விளக்கம் வேணுமா அப்படின்னு சொல்லி புத்தர் அரசர்கிட்ட கேட்குறாரு. மனசுக்குள்ள ஒரு ஞானியாகவும் வெளியே கம்பீரமாகவும் இருக்கிறது தான் ஒரு அரசனுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லி விளக்குறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கணும். எப்படின்னா என்னதான் அவங்க கோவமாக சண்டை பண்ணாலும் மனசுக்குள்ளே அவங்க காமாக தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க நடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. வெளிப்புற தோற்றம் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் மனசுக்குள்ள இருக்க தோற்றம் வேறு மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, டோன்ட் ஆன்சர் ஃபார் குவெஷன், ஆன்சர் ஃபார் குவெஷனர். கொஷின் கேட்குறவங்களுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். சில பேர்த்துக்கு சிம்பிளாக சொன்னால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு எலாபரேட் சொன்னால் தான் பிடிக்கும். ஸோ யாருக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே ஒரு ஆர்ட் தான். ஸோ அதே மாதிரி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே காமன் கம்போஸ்டாக இருக்க முடியாது. சில விஷயத்தில் கோவப்பட்டு தான் ஆகணும்னா அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இன்றைக்கான எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்ஸாக மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நியூ லிஸ்னர்ஸ் என்னுடைய பல எபிசோட் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Satish Venkatachalam. Have a great rest of the day.